நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அதனால நான் போனதுக்கு அப்புறம் விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை யாராவது ஒருத்தர் பாத்துக்கணும். சரியா சொன்னீங்க மகாராஜா. இது உண்மைதான். ஒரு நாட்டோட ஆட்சி முறைப்படி ஆட்சியாளர் இல்லாம நாடு இருக்கக்கூடாது. அதாவது மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போகும்போது இந்த விஜயநகரத்தை நான் தான் பாத்துக்கிட்டேன் மகாராஜா. அப்ப விஜயநகரத்துக்கு சேவை செய்ய நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே காத்துக்கிட்டே இருப்பேன். இந்த குருஜிக்கு என்ன ஆச்சு? குருஜி, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. விஜயநகரத்தோட ஆட்சி பொறுப்பை யாரு பாத்துக்க போறாங்களோ உயிருக்கு ஆபத்தான தாக்குதலும் அவங்க மேலதான் நடக்கும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஆட்சி முக்கியமா இல்ல உயிர் முக்கியமான்னு? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் இருக்கேன்ல. ஆமா, நான் இருக்கேன்ல. புது மகாராஜாவுக்கு நான் நல்லபடியா வழிகாட்டுவேன். ஆனா மகாராஜா இன்னும் கேள்விக்கான விடை கிடைக்கலையே. ஆட்சியை யாருகிட்ட ஒப்படைப்பீங்க? அந்த நபர் ரொம்பவே பலசாலியா இருக்கணும், யுத்த கலையில நிபுணரா இருக்கணும், படை பயிற்சி தெரிஞ்சவரா இருக்கணும், அரசவையை வழிநடத்துற திறமை இருக்கணும், ஞானியாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட நபர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அது யாரா இருக்கும்? யாரு மகாராஜா? அது நீங்க தான் மந்திரியாரே, நீங்க தான். நேத்து நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க. அதனால நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் விஜயநகரத்தின் சிம்மாசனத்தை நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? ஆனா மகாராஜா, உங்க முடிவு ரொம்ப சரியானது. மந்திரியார் அவர்களே, மகாராஜாவுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்களை நம்பிதான் அவர் இந்த ஆட்சியை தற்காலிகமா விட்டுட்டு போறாரு. நீங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க மந்திரியாரே. இல்ல 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 மகாராஜா. என்னால இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை எப்படி பாத்துக்க முடியும் மகாராஜா? இல்ல, என்னால முடியாது. மகா மந்திரி சொல்றத நானும் ஏத்துக்கிறேன் மகாராஜா. ஆமா, மகாராஜா ஆக முழுசா விருப்பம் இல்லாத ஒருத்தரை தற்காலிகமா மகாராஜாவா ஆக்கவே கூடாதுல்ல. அப்புறம் மகா மந்திரியோட மனசுலயும் தன்னால இந்த நாட்டை பாத்துக்க முடியுமா முடியாதாங்கிற தயக்கமும் குழப்பமும் இருக்கு. அதனால நாம மகா மந்திரிய அரசனா அறிவிக்க கூடாது மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரிதான். அப்ப மந்திரியாரும் சிம்மாசனத்தை பாத்துக்கலனா அப்புறம் யாரு சிம்மாசனத்துல அரசரா உட்கார்றது? ராஜகுரு தத்தாச்சாரியாரே, நீங்க ஏன் அரசராக கூடாது? சரி மகாராஜா, வேண்டாம் மகாராஜா. நான் ராஜகுரு மகாராஜா. குருவுக்கு பதவி ஆசையில இருக்க கூடாது. ஆசை என்ன பேராசையே இருக்கு. அதுக்காக என் உயிரை பறி கொடுக்க முடியுமா? மகாராஜா, மந்திரியார் அவர்கள் மனசுல குழப்பம் இருக்கு. ஆனா இவரை விட திறமையான தகுதியான வேற ஒருத்தர் இங்க இல்லையே. நீங்க இந்த நாட்டோட சுமையை இவர் தோல் மேல ஏத்தி வச்சீங்கன்னா இவரை நிச்சயமா அதை நல்லபடியா பாத்துப்பாரு. அதனால நீங்க இவரையே அரசரா அறிவிச்சிருங்க. இப்ப மகாராணி சரியா சொன்னாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க அமைதியா இருங்க. மந்திரியார் அவர்களே, இது என்னோட வேண்டுதல். மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இது நீங்க வேண்டுதலா நினைச்சாலும் சரி, கட்டளையா நினைச்சாலும் சரி, சிம்மாசனத்தை நீங்க தான் பாத்துக்கணும் மந்திரியாரே. மகாராஜா, உங்களோட கட்டளை தான் எனக்கு பெருசு.
ஆனா வேண்டுதல் அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்புறம் இதுவும் உண்மைதான். அதாவது என்னால நீங்க இல்லாம இந்த ராஜ்யத்தை பாத்துக்கிறது ரொம்ப சிரமம்தான். ஆனா நான் ஒண்ணே மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன், உங்க நம்பிக்கையை நான் நிச்சயமா காப்பாத்துவேன். இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் மந்திரியாரே. மகாராஜா, இந்த ஆட்சி அதிகாரமும் உங்களுக்கு சொந்தம். நான் உங்ககிட்ட ஒண்ணே தான் கேட்டுக்கிறேன், நீங்க சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. இந்த சுமையை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு விடுதலை தந்துருங்க. மந்திரியார் அவர்களே, அப்ப இதுதான் முடிவு. நான் இங்க திரும்ப வர வரைக்கும் விஜயநகரத்தோட தற்காலிக மகாராஜா மந்திரியார் அவர்கள், நீங்க எல்லாரும் இவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாகணும், சரியா? அட கடவுளே, கை கால இப்படி மொத்த ஆட்டத்தையும் மாத்திட்டானே. இது நிச்சயமா நடக்கவே கூடாது. விஜயநகரத்தோட ஆட்சி அதிகாரம் கை காலாவுடைய கையில வந்துருச்சுன்னா இவன் விஜயநகரத்தோட நல்ல காலத்தை மொத்தமா நாசம் பண்ணிடுவான். குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் இப்படி திரும்ப திரும்ப பண்றீங்க? என்ன திரும்பவும் இப்படி சேத்துல தள்ளி விட்டுட்டீங்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்களும் நானும் சந்திச்ச முதல் சந்திப்பு? அப்பவும் இப்படித்தான் நான். ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க குருவே, நான் எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்தேன்னா என் கவனம் இங்கே இல்ல. அதான் அப்படியே நீங்க என்ன வர வர உங்க கவனம் எங்க இருக்குன்னு நான் தான் பாக்குறேனே. அடுத்தவங்க குறைய கண்டுபிடிக்கிறதுல தான் உங்க கவனம் இருக்கு. மகாராஜா, எல்லாமே நீதிக்கு எதிராக இங்க நடக்குது. சமுதாயமே இப்ப கெட்டு போயிடுச்சு. நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. நீதியும் நேர்மையும் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. கூட பிறந்தவங்களே எதிரி ஆயிட்டாங்க. இப்படித்தானே சொல்லி காமிச்சீங்க. அட, அப்படி என்ன பெரிய புரட்சியாளரா நீங்க? சமூக நீதி நியாயம்னு வகுப்பெடுக்கிறீங்க. நீங்க இப்படி தேவையில்லாம பேசி பேசிதான் அதை கேட்டு மகாராஜாவும் குழம்பி போய் இப்படி மாறி போயிட்டாரு. ஒரு ராஜாவா தோத்து போயிட்டு தான் நினைக்கிறாரு. அதான் அவரோட பதவியை விட்டுட்டே போறாரு. அதிக பிரசங்கி, ஆர்வ கோளாறு. நீங்க என்ன சொல்றீங்க குருவே? ஆனா அது காரணம் இல்ல. அதுதான் காரணம். நீங்க தானே போன அண்ணன் தம்பி 2 பேரையும் மறுபடியும் வர சொல்லி அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியே இல்ல எதிரின்னு சொன்னீங்க. அண்ணன் தன் கடமையை செய்யவே இல்லைன்னு சொன்னீங்க. அது போதுமே. மகாராஜா தன்னை அந்த அண்ணனா நினைச்சாரு. கடமையை செய்ய நாம தவறிட்டமே நினைச்சாரு. இது எல்லாத்துக்குமே நீங்க செஞ்ச தவறுதான் காரணம். முன்னாடி எல்லாம் நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்களே. நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். அது உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கு. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்ம 2 பேரும் எப்பவும் விஜயநகரத்தோட நன்மையை தான் விரும்புவோம். இந்நேரம் உங்களுக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கணுமே. நம்ம விஜயநகரத்தோட ஆட்சி அதிகாரம் கை கால கையில மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் விஜயநகரம் அழிஞ்சே போயிடும். இது உண்மைதான். உண்மையதான் சொல்லி இருக்கீங்க. ஆமா, கை காலா அரசனாயிடுவான், நாம ஆட்டக்காரங்களாயிடுவோம். அவனோட விரல் அசைவுல நம்மள ஆட வைப்பான். தாத்தா தையா, தாத்தா தையா, தாத்தா தையா. அதுதான் நடக்க போகுது. இதுக்கு காரணம் நீங்க. முதல் வேலையா அந்த கை கால என்ன ராஜகுரு பதவியில இருந்து தூக்கிடுவா. அதுக்கும் நீங்க தான் காரணம். நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க குருவே. உங்களுக்கு ராஜகுரு பதவி கிடைக்கிறதுக்கு காரணமும் நான் தான். பதவி கிடைக்க காரணமே நான் தான். போங்க போங்க. என்னோட அறிவையும் திறமையையும் பார்த்துதான் மகாராஜா எனக்கு இந்த பதவியையே கொடுத்தாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு குருவே. நான் உங்களுக்காக எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நீங்க எப்பவும் எதுக்காகவும் என்ன பாராட்டவே மாட்டீங்க. ஏன்? நீங்க செஞ்சதுதான் சொல்றேன். விஜயநகரத்தை தான் அழிக்க போறீங்களே. மகாராஜாவை ஆட்சியை விட்டு போக வச்சிட்டீங்க.
கைகாலாவ மகாராஜாவா மாத்திட்டீங்க. இன்னும் எவ்வளவு பேரும் புகழும் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. வேணும்னா இன்னும் இந்த மாதிரி 4-5 விஷயத்தை உங்க தலையில தூக்கி வைக்கவா? ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. புரியுதா இல்லையா? என்ன பண்றது? விஜயநகரத்தை அழிவுல இருந்து எப்படி காப்பாத்துறது? எல்லாமே தப்பாயிடுச்சு, பெரிய தப்பாயிடுச்சு. இந்த சமூகத்தின் நிலைமையான பாவம், அக்கிரமம் மற்றும் ஒழுக்கமின்மையை பார்த்து என்னோட மனசு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருச்சு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அதாவது கொஞ்ச நாள் நான் அரச பதவியை விட்டுட்டு விஜயநகரத்தின் பிரச்சனைக்கு தீர்வு காண போறேன். அதுக்காக நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்படவும் கூடாது. நான் திரும்ப வர வரைக்கும் தற்காலிகமா நாட்டை ஆள ஒரு மகாராஜாவை நியமிச்சிட்டு தான் போறேன். இல்ல மகாராஜா, நாங்க யாரும் உங்களை மகாராஜா பதவியை விட்டு போக விட மாட்டோம். ஆமா மகாராஜா, நாங்க உங்களை ராஜா பதவியில இருந்து போக விட மாட்டோம். விஜயநகரத்தோட குழந்தைங்க கூட இதைத்தான் விரும்புறாங்க, விரும்புவாங்க, விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தான் எங்க மகாராஜாவா இருக்கணும். இங்க பாருங்க, நான் முடிவை எடுத்துட்டேன். தற்காலிக மகாராஜாவையும் தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனா மகாராஜா, விஜயநகரத்து குடிமக்களுக்கு புது மகாராஜா தேவையில்லை. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துருவோம் போல இருக்கே. மகாராணி, நம்ம நாட்டுல இப்போ பெரிய புரட்சி வெடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. மகாராணி, நம்ம வேணா இந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுருவோமா? மகாராஜா, போர்ச்சுகீசியர்களால உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. நீங்க ராஜாவா இருக்கிற வரைக்கும் அந்த ஆபத்து நீங்க போறதில்ல. அப்புறம் மகாராஜா, அவங்களுடைய பகை உங்க மேல இல்ல, உங்களுடைய இந்த பதவி மேல. நீங்க அரச பதவியை திறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அரசர் கிடையாதுல்ல. நீங்க சொல்றதும் சரிதான் மகாராணி. ஆமா, நீங்க சரியாதான் சொன்னீங்க. மகாராஜா, உங்களுக்கு பதிலா வேற அரசர் இல்லனா அந்த போர்ச்சுகீசியர்கள் எல்லாம் விட்டு தள்ளுங்க. அண்டை நாட்டு அரசர்களே விஜயநகரத்து மேல போர் தொடுப்பாங்க. அப்புறம் அவங்க ஆட்சிக்கு கீழே நம்ம நாடு வந்து அவங்களே மகாராஜாவா ஆயிடுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப முடிவு எடுத்துட்டேன். நான் இந்த நாட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் தற்காலிக மகாராஜாவா இருக்க போற மாவீரர், மாபெரும் ராஜபக்தர், மிக பலசாலி மற்றும் திறமையான ஆட்சியாளர் மந்திரியார் கைகாலா அவர்கள். மகாராஜா கைகாலா வாழ்க! மகாராஜா கைகாலா வாழ்க! அமைதி நகுஷ். மரியாதைங்கிறது கேட்டு வாங்கறது இல்ல, அது நாமளா அடைய வேண்டியது. இப்ப ஏதோ புது சூழ்ச்சியை பண்ண போறானோ மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நான் மகாராஜா கிடையாது. மகாராஜா மந்திரியார் அவர்கள் தான். என்னோட இந்த முடிவை நிச்சயமா நீங்க மதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து நடக்க போறது கைகாலா அவர்களின் பட்டாபிஷேகம் தான். மந்திரியார் அவர்களே, வாங்க. இவனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டேன். குருஜி, உங்களுக்கு மந்திரியாரை பார்த்தா பயமா இல்லையா? பயம் இல்ல. குருஜிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு.
மகாராஜா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எப்படியாவது காப்பாத்த நான் முழு முயற்சி பண்ணுவேன். விஜயநகரத்தோட ஆட்சியையும் அதிகாரத்தையும் பாத்துக்கிற பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. அதனால நான் மகாராஜா ஆனதுக்கு அப்புறமா என்னோட முதல் அறிவிப்பை வெளியிட விரும்புறேன். கண்டிப்பா இவன் இப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா? தத்தாச்சாரியா ராஜகுரு இல்லம்பா, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இல்ல குருவே, மக்களுடைய நன்மைக்கு எதிரா ஒரு அறிவிப்பை இப்ப வெளியிடுவான் பாருங்க. நான் மகாராஜா ஆனதுக்கு அப்புறமா என்னோட முதல் அறிவிப்பு இதுதான். இன்னையிலிருந்து நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட வரியோட மற்ற குடிமக்களோட வரிகளையும் கண்டிப்பா 2 மடங்காயிடும். அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். நான் முழுமையா தற்காலிகமா தள்ளுபடி செய்றேன். எந்த நாட்டோட மக்கள் சந்தோஷமா இல்லையோ அந்த நாடு எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? தள்ளுபடியா? மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ. நாட்டு மக்கள் எதிர்க்கிறதுக்கு பதிலா கைகலாவுக்கு வாழ்த்து கோஷம் போடுறாங்களே. இப்போதைக்கு வரிய தள்ளுபடி பண்ணிட்டு கண்டிப்பா அதை விட பெரிய சுமையை தோல்ல தூக்கி வைக்க போறான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மன்னிக்கணும் மகாராஜா, என் மனசுல ஒரு கேள்வி தோணுது. நீங்க எனக்கு அனுமதி அளிச்சீங்கன்னா கேட்கலாமா? அனுமதி அளிக்கிறேன், கேளுங்க. ரொம்ப நன்றி. நீங்க விவசாயிகளோட வரிய தள்ளுபடி பண்ணி அப்புறமா வேற ஏதாவது வரிய விதிக்க போறீங்களா? இப்ப அமைதியாயிட்டான். கண்டிப்பா இதுதான் இவனுடைய திட்டம். ஒரு தோல்ல இருந்து பாரத்தை இறக்கி இன்னொரு தோல் மேல வைக்கிறது, இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுதா பண்டிதரே? அது பெரிய அநீதியாச்சு. நான் விஜயநகரத்தோட மகாராஜாவா ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி செயலை மட்டுமில்ல, எந்த ஒரு அநீதியான செயலையும் செய்ய மாட்டேன், யாரையும் செய்ய விடவும் மாட்டேன். ஏன்னா நான் இப்ப விஜயநகரத்து மக்களோட அரசனா இல்ல, நான் அவங்களோட சேவகனா மாறி எப்பவும் சேவை செய்ய தான் விரும்புறேன். ஆஹா, பிரமாதம் மகாராஜா கை காலோ, பிரமாதம். மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ. மகாராணி, இத பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜயநகரத்து மக்கள் புது மகாராஜாவை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, கைகாலா அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பா செய்வாருன்னு. இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒண்ணுதான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து பாகுபாடு இல்லாம எனக்கு உதவியா இருக்கணும். அப்பதான் இந்த விஜயநகரத்தை என்னால இந்த உலகத்திலேயே சிறந்த நாடாகவும் எல்லாருக்கும் முன்னோடி நாடாகவும் மாத்த முடியும். ஆமா. ரொம்ப நன்றி. மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ, மகாராஜா கை காலோ. ஆஹா, அருமை 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 அருமை. நான் கைகாலாவை உண்மையிலேயே தப்பா நினைச்சிட்டேன். கைகாலா இதுவரைக்கும் பல தப்பான விஷயங்களை பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு எல்லாமே நல்ல விஷயமா பண்ணாரு. சில நேரங்கள்ல நான் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிடுறேன். இப்ப பாருங்களேன், நான் யார அரக்கன்னு நினைச்சனோ அவரு நல்லவரா இருக்காரு, யார விஜயநகரத்துக்கே எதிரானவர் நினைச்சனோ அவரு தெய்வமா இருக்காரு. என்ன பண்ணிது ராமகிருஷ்ணா? நீங்க இப்பவும் தப்புதான் பண்றீங்க குருவே. கடல்ல இருக்கிற மொத்த தண்ணியும் வத்தி போயிடலாம், எரியிற சூரியன் கூட அணைஞ்சு போயிடலாம். ஆனா இந்த கைகால விஜயநகரத்துக்கு எப்பவும் நல்லது பண்ண மாட்டான். ஆனா நீங்க அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. மனசுல எதையோ நினைச்சிட்டு பேசுறீங்க, இப்படி இல்லாம பேசுவாங்க? இங்க பாருங்க, ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வயசை விட என்னோட அனுபவம் ரொம்ப அதிகம். அனுபவத்துல நான் உங்களை விட ரொம்ப பெரியவன். அந்த அனுபவத்தோட அடிப்படையில நான் சொல்றேன், நானும் அப்புறம் நீங்களும் மகாராஜா கைகாலாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அருமை குருவே, அருமை. அப்படியே உங்க பேச்சே மாறிடுச்சு. இது வரைக்கும் யார திட்டினீங்களோ இப்ப அவரையே புகழ்றீங்களே. ஏன்னா நான் இப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன்னா இவர் கெட்டவரா இரக்கம் இல்லாதவரா இருந்திருந்தா மகாராஜா ஆனதும் விவசாயிகளோட வரிய தள்ளுபடி பண்ணிருப்பாரா? நீங்க கேட்டீங்கல்ல, நீங்க அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? நான் மகாராஜா இல்ல, நான் மக்களோட சேவகன்னு சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய எண்ணம்னு தெரியுமா? நாம ஒருத்தரை அவரோட கடந்த கால செயல்களை வச்சு இல்ல, இப்ப இருக்கிற செயல்களை வச்சுதான் மதிப்பிடணும். இங்க பாருங்க, விஜயநகரத்துக்கு ஒரு சிறந்த திறமையான அரசன் கிடைச்சிட்டாரு. அதனால நீங்க உங்க நாக்க கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. புது மகாராஜாவுக்கு உறுதுணையா இருங்க. புரிஞ்சுதா? இல்ல புரியலையா? இல்ல திரும்ப புரிய வைக்கணுமா? தனிமணி வாங்க. அருமை தாத்தா, அருமை. நீங்களும் கைகாலவுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டீங்க. இது அந்த கைகாலவுடைய மிகப்பெரிய திட்டங்கிறது புரிஞ்சு போயிடுச்சு. ஆனா என்ன திட்டம்னு தானே புரியல. இந்த இனிப்பெல்லாம் எடுத்து வைங்க, அப்புறம் பழங்களையும் எடுத்து வைங்க, அப்புறம் விதவிதமான ஆடைகள் அதையும் எடுத்து வைங்க, அப்புறம் இந்த தங்க நகைகள் அதுவும் கண்டிப்பா வந்தாகணும். அப்புறம் முக்கியமான விஷயம், என்னுடைய பாதுகாப்புக்காக மிகப்பெரிய படையே என் கூட வந்தாகணும். சரியா? மகாராஜா, இதெல்லாம் என்ன? இதுவா? இதெல்லாம் நான் போகும்போது என் கூட எடுத்துட்டு போக வேண்டிய பொருட்கள். வீரர்களே, மகாராஜா, நீங்க எதுக்காக இது எல்லாத்தையும் இப்ப எடுத்துட்டு போறீங்க? அட, நான் போகும்போது இந்த பொருட்களை எல்லாம் கூட எடுத்துட்டு போகலனா நான் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? இந்த உயர்ந்த கட்டில், அப்புறம் பட்டு மெத்தை, இந்த உயர்ந்த ஆடைகள், அப்புறம் தேவையான பொருட்கள், இதையெல்லாம் கூட எடுத்துட்டு போகலனா நான் எப்படி வாழ முடியும்? நான் இசை கலைஞர்களையும் கூட கூட்டிட்டு போகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பதானே எனக்கு பொழுது போகும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில அருமையான இசையை கேட்காம நான் எப்படி கண் முழிச்சு பார்க்க முடியும்? மகாராஜா, நீங்க இப்ப பொழுதுபோக்குக்காக போகல, நீங்க பிராயச்சித்தம் பண்ண போறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை விஜயநகரத்து மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. ஆமா, எதுக்கு இந்த பொருட்கள்லாம்? நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்களா? மகாராஜா பிராயச்சித்தம் பண்றதுக்காக அரண்மனையை விட்டு இப்ப கிளம்பிட்டு இருக்காரு. மகாராஜா, ஆனா நீங்க அரண்மனையை எதுக்காக அதுக்காக விட்டுட்டு போகணும்? நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த அரண்மனை, ராஜபோக வாழ்க்கை, இது எல்லாத்தையும் இவர் தியாகம் பண்ணலனா எப்படி பிராயச்சித்தம் பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க மகாராணி. இன்னையில இருந்து மகாராஜா காட்டுல தான் இருக்க போறாரு. காட்டுலயா? காட்டுக்கு போனா மகாராஜாவோட உயிர் பேராபத்தாச்சு. மகாராஜா, நீங்க அரசர் பதவியை வேணா திறந்திருக்கலாம், ஆனா உங்களுடைய உயிர் எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த விஜயநகரத்துக்கே ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த காட்டுல உங்க உயிருக்கு பேராபத்து நேரலாம். அங்க உங்க உயிரை காப்பாத்த புது அரசர் கைகாலமும் இருக்க மாட்டாரே. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி பண்டித ராமகிருஷ்ணரே, நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்களேன். மகாராஜா, நீங்க இங்க அரண்மனையில இருந்துகிட்டே உங்க பிராயச்சித்தத்தை செய்யறது தான் நல்லது. எல்லா திட்டத்தையும் இவருக்கு எடுத்துருவாரு போல இருக்கே. மகாராஜா இவர் பேச்சு கேட்க கூடாது. அப்ப சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இங்க அரண்மனையில இருந்துகிட்டே பிராயச்சித்தம் பண்ணுவேன். சரிதானே மகாராணி? கண்டிப்பா கூடாது மகாராஜா. நீங்க அரண்மனையில இருக்க கூடாது. ஏன்? மகாராஜா, நீங்களே அரசவையில எல்லாருக்கு முன்னாடியும் அரண்மனையையும் அரசாட்சியையும் விட்டுட்டு மாறு வேஷத்துல வாழ போறேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க அரண்மனையில இருந்தா நாட்டு மக்கள் உங்களை தப்பாதான் நினைப்பாங்க. அதனால நீங்க உங்க பேரையும் புகழையும் இழந்துருவீங்க மகாராஜா. மகாமந்திரி, நீங்க சொல்றதுதான் சரி. என்ன மன்னிக்கணும் மகாராஜா. மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா மகாராஜா மேல கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. நம்ம ராஜா பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அது அரண்மனையோ இல்ல காடோ அங்க நீங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். என்னையே சக்கரவியூகத்துல சிக்க வைக்க பாக்குறியா? இப்ப நான் உன்னை சிக்க வைக்க போற சக்கரவியூகத்துல இருந்து யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. நீங்க சொல்றது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க கருத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அரண்மனையில மகாராஜா இருக்க கூடாது. அப்புறம் மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. அப்புறம் மக்கள் எல்லாரும்
மகாராஜா அரண்மனையிலேயே இருக்க போறாரு அப்படின்னா புது அரசருக்கு ஏன் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு கேட்பாங்க. நான் அரண்மனையில இருக்க கூடாதுன்னா நான் அப்புறம் என்ன காட்டுலயா இருக்க முடியும்? இல்ல மகாராஜா, இவரோட கருத்தை நானும் முழுமையா ஏத்துக்கிறேன். அதனாலதான் நான் இப்போ புது திட்டத்தை யோசிச்சிருக்கேன். புது திட்டமா? அது எதுக்கு புது திட்டம்? இல்ல நீங்களே யோசிச்சிருக்கீங்கன்னா அது நல்லதா இருக்கு. மகாராஜா, நீங்க ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுல போய் தங்க கூடாது? இதனால 2 விஷயம் நடக்கும் மகாராஜா. ஒண்ணு, நீங்க மகா ஞானி, மகா வித்வான், மிகச்சிறந்த பண்டிதர். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி புத்திசாலியான ஒருத்தர் கண்காணிப்புல இருக்கலாம். 2வது, உங்களோட பாதுகாப்புக்காக சாதாரண உடையில நம்ம வீரர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, சரியான யோசனை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் நம்பிக்கைக்குரியவர். என்னோட வீட்லயா? ஆனா அந்த பாஸ்கர் அவனும் கூட இருப்பானே. அச்சோ, இந்த கை கால என்ன இப்படி மாட்டி விட்டுட்டானே. மொத்த ஆட்டத்தையும் மாத்திட்டான். மகாராஜா மட்டும் என் வீட்டுல தங்கினாருன்னா அப்புறம் பாஸ்கரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் ஒண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? இங்க பாருங்க, எந்த மனுஷனோட வீட்டுல மகாராஜாவே வந்து வசிக்க போறாரோ அந்த மனுஷன் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாக்கியசாலியானவன். ஆனா நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என்னால மகாராஜாவுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்க முடியாதுல்ல. அவருக்கு இதெல்லாம் தேவைப்படும்ல. என்ன மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. நம்ம முன்னாள் மகாராஜா மகிழ்ச்சியா அங்க விருந்து சாப்பிட வரல. அவரு பிராயச்சித்தம் பண்ணதான் அங்க வர்றாரு. பிராயச்சித்தம் பண்றதுக்கு உங்களோட வீடு இருக்குதே, அதுதான் பொருத்தமானது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களோட வீட்டுக்கு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரே வந்தாருல்ல, இல்லையா? இல்லையா? என்ன? உங்க 2 பேர் கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய வீட்டுல கிருஷ்ணதேவராயராலேயே இருக்க முடியும்னா நான் இருக்க முடியாதா? இது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். ஆனா மகாராஜா, மகாராணி 2 பேருமே உங்க வீட்டுல தங்க போறது எப்பவுமே ரகசியமா தான் இருக்கணும். பலத்தால மகாராஜாவோட உயிருக்கு கிடைக்காத பாதுகாப்பு உங்களோட புத்திசாலித்தனத்தால கிடைக்கும். என்ன மகாராஜா, புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் மகாராணியும் அப்புறம் எங்களுடைய மகன் சுவாமியும் உங்களுடைய வீட்டுல தான் தங்க போறோம். அதுவும் சாதாரண ஆட்கள் மாதிரி. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மகாராஜாவை எங்க வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு பின்னாடி கை காலாவுடைய மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கு. இந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இந்த வாசனை திரவியத்தோட மனமும் இந்த அறைக்குள்ள வீசிக்கிட்டு இருக்கிற இந்த காத்தும் அப்படியே எல்லா பொருட்களும் எல்லா வளங்களும் எனக்கு 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 மட்டும்தான் சொந்தம். இந்த அறைக்குள்ள நான் எப்பவும் இப்படி சும்மா தலைய குனிஞ்சேதான் நின்னுகிட்டு இருப்பேன். ஆனா இப்ப மொத்த விஜயநகரமும் இந்த மொத்த விஜயநகரமும் எனக்கு முன்னாடி இப்படி தலைய குனிஞ்சுகிட்டே தான் நிற்கும்.
இத்தனை வருஷமா நான் கண்ட கனவெல்லாம் இன்னைக்கு முழுசா நிறைவேறிடுச்சு. பாலா, என்னோட வாள் இப்ப உன்னோட படத்தை மட்டும்தான் கிழிச்சிருக்கு. ஆனா இதோட தாகம் இன்னும் தீரவே இல்லை. அந்த நாளுன்னு ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த நாள்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட வீடு அவங்க 2 பேருக்கும் சுடுகாடா மாறிடும். அதுல சிக்க போறது பண்டிதர் ராமகிருஷ்ணன். அவ மேல ராஜாவையும் ராணியும் கொன்ன பழிய போட்டு மரண தண்டனை வழங்கிடுவேன். இங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது சொன்னீங்களா மகாராஜா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் மகாராஜா. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. அது வெளியே நல்லா குளிர் காத்து வீசுதுல்ல, அதனாலதான் நான் காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டேன். குளிர் காத்த தடுக்க இப்படி பண்ணேன். அதை விடுங்க மகாராஜா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? இங்க எதுக்காக வந்தீங்க? நானா லட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அப்புறம் மகாராஜா, நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கதான் வந்திருக்கேன். அது மகாராஜா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க விஜயநகரத்தோட எதிரின்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவர். இன்னைக்கு நீங்க அரசவையில மக்களுக்காக எடுத்த முடிவு இருக்கு, அதை கேட்டதும் அப்படியே மனசு இழகிருச்சு. என்னோட பார்வையில உங்களுக்கான இடம் ரொம்ப உயரத்துக்கு போயிருச்சு. நான் என்னோட கடமைய மட்டும்தான் செஞ்சேன். அந்த சிவபெருமானே என்கிட்ட அதை சொன்னாரு. விஜயநகரத்தோட எதிர்காலமே மாறப்போகுதுன்னாரு. நீங்க மகாராஜா ஆக போறீங்கன்னு சொன்னாரு. அப்படியா? ஆனா நீங்க என்கிட்ட இதை சொல்லவே இல்லையே. நான் அதை உங்ககிட்ட சொல்லலாம்தான் இருந்த மகாராஜா. ஆனா எப்படி சொல்றது? அந்த சிவனே உங்ககிட்ட இப்போதைக்கு இதை சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அதனால தான் நான் சொல்லல மகாராஜா. அது அந்த சிவபெருமான் கிட்ட நான் அடிக்கடி இப்படித்தான் ஏதாவது ஒன்ன பேசிக்கிட்டே இருப்பேன். அவரோட அருள் முழுசா எனக்கு இருக்கு. அப்படியே உங்களோட அருளாசியும் எனக்கு கிடைச்சா விஜயநகரத்தோட பொற்கால ஆட்சியில நான் உங்களுக்கு எப்பவுமே சிறந்த வழிகாட்டியா இருப்பேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மகாராஜா? இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்காரு, அவருக்கு ஞானம் கொடுத்ததே நான் தான். அவர் எழுதின கிரந்தத்தை முடிச்சு வச்சவனே நான் தான். அவர் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னோட அறிவுரைப்படிதான் எடுப்பாரு. நான் இல்லாம அவர் வெறும் பூஜ்யம். ரொம்ப பெரிய பூஜ்யமா இருக்கே. இவருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல பொறாமை இருக்கு. அதையே நான் ஆயுதமாக்க போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உனக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்களே. தத்தாச்சாரியார் அவர்களே, இந்த விஜயநகரத்தோட பெரும் பாக்கியமே உங்களை மாதிரி ஒரு மகா ஞானி, மகா பண்டிதர் இருக்கிறது தான். இன்னையிலிருந்து அரசவையில உங்களுக்கான மரியாதை 2 மடங்கு அதிகமாகும். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ரொம்ப நன்றி மகாராஜா, மிக்க நன்றி. மகாராஜா மகாராஜா மகாராஜா, இப்ப நீங்க மகாராஜா ஆயிட்டீங்க. அதான் எனக்கு ஒரு சின்ன ஆசை. அது என்னோட வேண்டுதல்.
நான் உங்களோட ஆரோக்கியம், உங்களோட புகழ், உங்களோட செல்வாக்குக்காக ஒரு மகா யாகம் பண்ண திட்டம் போட்டு வச்சிருக்கேன் மகாராஜா. அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும். தாராளமா பண்ணுங்க. அதுக்கு அரசாங்கத்தோட எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா மகாராஜா, நிச்சயமா. வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம் மகாராஜா, போதும். நீங்க கிடைச்சிட்டீங்க, எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி. ரொம்ப நன்றி. வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்க வீட்டுல கொசு இருக்காதுன்னு நம்புறேன். அது என்னன்னா, என்னுடைய ரத்தம் ரொம்ப இனிமையானது, அதனால கொசு என்ன ரொம்ப அதிகமா கடிக்கும். நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, நான் புகை போட்டு எல்லா கொசுவையும் துரத்திடுறேன். அருமை, போலாம் வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, முடியில்லாத ராஜா முடியாட்சியையும் விட்டுட்டாராம். அண்ணே, நான் அப்புறமா பேசுறேன், இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கும் தான் வேலை இருக்கு. நானும் 4 வீட்டுக்கு போய் பால் ஊத்தணும். அரசர் அவரோட அரச பதவியை அவராவே விட்டது ரொம்ப நல்ல விஷயம் தான். போங்க. அவரு தான் விஜயநகரத்துக்காக எதுவுமே பண்ணலையே. என்ன பண்டிதரே, எப்பவுமே விருந்து கொண்டாட்டம்னு தானே இருந்தாரு. அண்ணே, நாம அப்புறமா பேசலாமே. இப்ப எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. வாங்க வாங்க. விருந்தாளிங்க தானே வந்திருக்காங்க. என்ன மகாராஜாவா வந்திருக்காரு? அண்ணா, பாலை ஊத்துங்க. அட ஊத்துறங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, புது மகாராஜா பதவிக்கு வந்த உடனே நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கடவுள் ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுல கண்டிப்பா நல்லது இருக்கும். அட அண்ணா, பாலை ஊத்துங்க. அட இந்தாங்க, மொத்தமா நீங்களே எடுத்துக்கோங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் மகாராஜாவை பத்தி உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஒண்ணு வேண்டாம் மகாராஜா, நீங்க 3 பேரும் கொஞ்சம் உள்ள போங்க, இப்ப நான் வந்துடுறேன். மகாராஜா, நீங்க உள்ள வாங்க. நீங்க போங்க போங்க, நான் உடனே வந்துடுறேன். மொத்த வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணணும். மகாராஜாவும் மகாராணியும் நம்ம வீட்ல இருக்க போறாங்க. ஐயோ, தூக்குங்க தூக்குங்க. அவனை தூக்காதீங்க, தரைய பாருங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? எல்லாமே நாசமா போச்சு. நீங்கெல்லாம் யாரு? மூஞ்ச மூடிட்டு என்ன ஏதுன்னு கேட்காம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. தேவி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் கூட வந்தோம். அவர் எங்க கிட்ட இனிமே நாங்க இந்த வீட்ல தான் இருக்கணும்னு சொன்னாரு. இது எங்களோட வீடுங்க, இது ஒண்ணு சத்திரம் கிடையாது. இந்த ராமாவுக்கு இதே வேலை. யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. எப்ப பார்த்தாலும் சமூக சேவை. சரி, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு கையும் காலும் நல்லா தானங்க இருக்கு. அப்புறம் என்ன, நீங்களே ஒழிச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துங்களேன். இங்க என்னதான் நடக்குது? எனக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? அங்க அந்த பால்கார அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறான். இங்க இவங்க என்ன குறை சொல்றாங்க? அப்படியா? சரி, நீங்க என்ன ராஜாவா இல்ல மகாராஜாவா? நான் உங்களுக்கு ஆரத்தி காட்டுறதுக்கு. சரி இருங்க, நான் உங்களுக்கு உடனே ஆரத்தி காட்டுறேன். இருங்க இருங்க. என்ன பண்ற? மகாராஜாவும் மகாராணியும் இப்படிதான் சாதாரண வேஷத்துல வந்திருக்காங்க. காந்தா கிட்டயும் வீரர்கள் கிட்டயும் தகவல் சொல்லி அனுப்புனே. மகாராஜாவும் மகாராணியும் மாறு வேஷத்துல நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னனே. ஐயோ, மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க. நான் உண்மையிலேயே உங்களை வரவேற்க தான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்களை நான் கவனிக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சாரதா தேவி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க தெரியாம தான் இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. விடுங்க விடுங்க,
ஓகேன்னு சொன்னா. இவ என்ன சொல்றனா, நடந்ததெல்லாம் விடுங்க, இனிமே இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா. மகாராஜா, மகாராணி, வாங்க, நான் உங்க 2 பேருக்கும் உங்களுடைய அறையை கட்டுறேன், வாங்க. நீ சீக்கிரமா போய் இவங்க சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இவங்களுக்கு இவங்க அறையை காமிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க. நான் சந்தைக்கு வேற போக வேண்டியது இருக்குது. வாங்க மகாராஜா, வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா பண்டிதர் ராமா அவர்களே, வழக்கமான எல்லா பொருட்களையும் இதில் எடுத்து வச்சிட்டேன். சரி, இப்ப அது கூட வாசனை எண்ணெய், குளிக்கிறதுக்கு வாசனை திரவியம், அப்புறம் பூஜைக்கு தேவையான வாசனை சந்தனமும் கொடுங்க. என்ன பண்டிதரே, என்னமோ அரச விருந்தினர்கள் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரியே பொருட்கள் கேக்குறீங்களே. ஏன் நானும் என் வீட்டு ஆளுங்களும் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்த கூடாதா என்ன? ஐயோ, இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. லாமான வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போனப்பதான் நம்ம வீட்டுக்கு போகும்போது பேசலாம் குண்டப்பா. இந்தாங்க, இந்த பொருளையும் சேர்த்து வைங்க. கொடுங்க. புது மகாராஜா ராஜாவா ஆனதுமே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. மந்திரியார் கைகாலாவை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே, அவர் எப்படிப்பட்டவர்னு. எது எப்படியோ, மகாராஜாவா ஆனதுக்கு அப்புறமா மக்களோட நன்மைக்காக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா வரியையும் தள்ளுபடி பண்ணிட்டாரு. பழைய ராஜா இருந்த வரைக்கும் அப்படி எதுவுமே நடந்தது கிடையாது. இந்த புது ராஜா வந்ததுமே ஆஹா, எல்லாம் நல்லதாவே நடக்குது. நம்மளுடைய நல்ல நாட்கள் ஆரம்பமாயிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.